தேர்ஸ்டே மார்னிங் எங்கள் ஊர் சைட்லலாம் பொங்கலை பொங்கக்கட்டியில் தான் வைப்பாங்க. உங்கள் ஊர் சைட்லலாம் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லுங்கள். பொங்கல் நம்ம இதில் தான் வைப்போங்கிறதுனால முன்னாடி நாள் ஈவினிங்கே அம்மா நல்லா முழுக்கி சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நம்ம எப்போனாவது ஒரு டைம் தான் அடுப்பில் வைப்போம். இந்த பொங்கக்கட்டியில் வைக்கவும் ஆணும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல் கோலம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நானாக மூட போடுறது 1 hour ஆயிடுச்சு. நல்லபடியாக போட்டு பிடிச்சதுக்கப்புறம் பொங்க டைம் ஆயிடுச்சு. நம்ம பொங்கக்கட்டியில் வச்சு பொங்கல் வச்சாச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அது எரியறதுக்கும் அதுக்கும் ஒரு 1/2 hourலேயே சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. சக்கா பொங்கலுக்கு அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு எங்கள் ஊரில் பொங்கல் கறி செய்வாங்க. அந்த பொங்கல் கறி எல்லா காயுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாவக்காய்லாம் போட்டு செய்கிறதுனால கசக்காது. அந்த பொங்கல் கறிக்கு மசாலா ரெடி பண்ணுறாங்க. இந்த தூள்லாம் போட்டு தான் மசாலா ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஊர்லாம் சில பேர் வீட்டில் சாம்பார் வைப்பாங்க, நம்ம வீட்டில் ரசம் தான் வைப்பாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் எப்படி